நாம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கூலி மூவி இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. அரங்கமதிர விசில் பறக்கவே. ஆனா இந்த நேரத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, கூலி மூவிக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களா? அடச்சா, இவ்வளவுதானா? நான் கூட ஏதோ பெரிய விஷயத்த சொல்ல வரையும் நினைச்சப்பா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கே கேக்குது. ஏன்னா நம்ம ஆளுங்க யாருமே தான் இந்த ஏ சர்டிபிகேட்டை ஒரு பொருட்டாவே மதிச்சது இல்லையே. இதுக்கு முன்னாடி வந்த எத்தனையோ மூவிக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க எல்லாம் குழந்தையோட போய் நிப்போம். அதனால ஒரு சில மல்டிபிளெக்ஸ் சினிமாஸ் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறதா அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூலி மூவி பார்க்க வரவங்க ஏஜ் வெரிஃபிகேஷனுக்காக ப்ரூஃப்ஸும் எடுத்துட்டு வரவே சொல்லிருக்காங்க. இந்த மூவியோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனுக்கு இந்த இனிஷியேட்டிவ் ஒரு பேரியரா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். ஒரு லாங் லீவ்ல மூவி ரிலீஸ் ஆகுது, சோ ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க அதை பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஹீரோவோட பெரிய மூவி ரிலீஸ்ல இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது ரொம்பவே நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். இதனால நிறைய மக்கள் கிட்ட இந்த ஏ சர்டிபிகேட்கான அவேர்னஸ் போய் சேரும்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. சோ இந்த கூலி மூவி ரிலீஸ் அடுத்து வரப்போகும் மூவிஸ்க்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா செட் பண்ணும் அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸ் எண்ணிக்கை இந்த மூவிக்கு குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கன்சர்னா தான் இருக்கு. சோ வரும் காலங்களில் டைரக்டர்ஸ் உங்க மூவிஸை ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க படங்கள்ல அதிகமான அடல்ட்ரேட்டட் சீன்ஸோ அதிகமான வயலன்ஸ் சீன்ஸோ இல்லாம எடுக்க முயற்சி பண்ணுங்க. குறிப்பா ஏ சர்டிபிகேட் வாங்காத மாதிரி பாத்துக்கோங்க.